கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாட்களும் நாம் மிகவும் கடினமாய் உழைத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்று கொண்டிருப்பதை கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த வாஞ்சையோடு, மிகுந்த ஆசையோடு கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆராதனையிலும் உங்களை நீங்கள் மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பலமாய் நிரப்புவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 15ஆம் அதிகாரம் 57, 58 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கடந்த முதல் வாரத்திலே நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். நாம் எதிலே உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமே என்றால், ரட்சிப்பின் அனுபவத்திலே உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும், அன்பு கூறுவதிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அசையாதவர்களாயிருங்கள், பி இம்மூவபிள் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்க முடியும். அசையாதவர்களாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே அசைத்து விடுவதை நாம் பார்க்க முடியும். நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற குடும்பத்திலே ஒரு சிறிய பிரச்சனை அல்லது ஒரு சிறிய வேதனை நம்முடைய குடும்பத்தையே அல்லது நம்முடைய நம்பிக்கையையே அசைத்து விடுகின்ற சம்பவங்களை நீங்கள் கடந்து வந்தவர்களாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது, பி இம்மூவபிள், நீங்கள் அசையாதவர்களாயிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். இதற்கு ஆதாரமாக கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கொலோசியர் 2:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற பொழுது, எனக்குள்ளே என்னை சுற்றிலும் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்டு இருக்கிறபடியினாலே நாம் அசையாத நம்பிக்கை உடையவர்களாக, அசையாதவர்களாக நாம் இருப்போம் என்பதை வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சாதாரணமாக பூமியிலே மேலோட்டமாய் வேர் கொள்ளுகிற மரங்கள் பெரிய சுழல் காற்றுகள் அடிக்கின்ற பொழுது வேரோடு சாய்ந்து போகிற தன்மையை நாம் பார்க்க முடியும். ஒரு விசை கடலூர் வழியாக ட்ரெயினிலே நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, அந்த நாட்களிலே அள்ளி
அடித்த பலத்த சூறாவளி காற்று எல்லா தென்னை மரங்களையும் வேரோடு சாய்த்திருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதே வேளையிலே பூமிக்குள்ளே ஆழமாய் வேர் விடுகின்ற புளிய மரம் போன்ற சில மரங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பலத்த காற்று வீசினாலும், எப்பேற்பட்ட சூறாவளி வீசினாலும் அந்த மரங்கள் அங்கும் இங்கும் ஆடுமே ஒழிய அது ஒருபோதும் விழுந்து போவதில்லை. விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகின்ற பொழுது எந்த ஒரு சோதனை வந்தாலும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வேர் கொண்ட அனுபவம் கொண்டிருக்கிறபடியினாலே சோதனைகள் ஒன்றும் நம்மை அசைப்பதில்லை. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தோடு கூட வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் பிரியமானவர்களாக, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் அசையாதவர்களாக இருப்போம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மேல் கட்டப்படுங்கள். உலக வாழ்க்கை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு ஆவிக்குரிய மாளிகையாய் நாம் எழுப்பப்படுவது அவசியம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் 5ஆம் வசனத்திலே அப்படி வாசிக்க முடியும். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாழ்க்கை என்பது ஏதோ வாழுகிறோம் என்பது அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மேல் ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அனுபவம், அதிலே தேவனுக்கு பிரியமாய் வாழுகின்ற ஒரு அனுபவம். அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு நபராக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் கன்மலையாகிய கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுவதும், ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பதும் செயல்படுத்துவதும், ஒருவேளை எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் ஒருவேளை தன்னுடைய அஸ்திபாரம் சரியாமல் இராதபடியினாலே பெரும் மழை வந்தபோது, பெரும் காற்று வீசின போது அந்த வீடு இடிந்து போயிற்று என்பதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பல விஷயங்களிலே ஓமையாக அநேக காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதே வேளையிலே கன்மலையின் மேல் அல்லது மலையின் மேல், கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தி உள்ளவன். பெரும் காற்று வீசினது, பெரும் மழை பெய்தது, ஆனால் அந்த வீடு அழிந்து போகவில்லை என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல்
கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய விபத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நான் கர்த்தருக்குள்ளே இன்னும் ஆழமாய் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம். எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அதனால் உம்மை இன்னும் ஆழமாய் நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மூன்றாவதாக, அவருக்குள் நடவுங்கள். அவருக்குள் நடவுங்கள். உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விசை நாம் உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக ஒரு மனிதன் தவறு செய்தால் அது தவறு என்று நாம் சொல்லுவதில்லை, இதெல்லாம் சகஜம் என்று சொல்லி frequently we have compromised with satanic power. அது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று நாம் எண்ணுவதில்லை, உலகத்துல நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசி விடுவது உண்டு. உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. ஒருவேளை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 5-6 அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது உலகம் சீர்கெட்டு போய் கிடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது என்பதை நாம் அங்கே வாசிக்க முடியும். பாவம் நிறைந்த ஒரு உலகம், அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகம். ஆனால் இந்த உலகத்தில் தான் ஏனோ பிள்ளைகளை பெற்று 300 வருடங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஈனோக் வாக்ஸ் வித் காட். ஏனோக் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நோவா தன் காலத்திலே உத்தமனாயிருந்து அவனும் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இவருடைய காலத்தை பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனத்தின்படியே நோவாவின் காலம் மிகவும் கொடுமையான காலம், பொல்லாத காலம், சனங்கள் வழி தப்பி சீர்விட்டு போன ஒரு காலம். நாம் இருக்கின்ற காலம் கூட அப்படித்தான் காணப்படுகிறது. ஒருவேளை ஒரு மனிதனின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் இருப்பதை நாம் மீடியாக்கள் மூலமாக நித்தமும் அறிந்து கொண்டே இருக்கிறோம். குடும்பம் நன்றாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இச்சை என்னும் ஆசை வந்த போது குடும்பம் சிதறி போகிறதையும் ஒருவேளை சிறைப்பட்டு போவதையும் நாம் அன்றாட செய்திகளிலே வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. பாவம் நிறைந்ததாய் காணப்படுகிறது, அக்கிரமம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. எனவே இந்த பொல்லாத உலகத்திலே எப்படி ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ, எப்படி நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ, அப்படியே நாமும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே, அழைப்பை பெற்றிருக்கிற அனுபவத்திலே தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். நான் நித்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே உலகம் பொல்லாங்கானுக்குள் இருக்கிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டிருங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாயிருங்கள். நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாயிருங்கள். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலை உங்களுக்கு நன்றாய் தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்கள் ராஜா தூரா சமபூமியிலே நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஒருவேளை அதை வணங்கவில்லை என்றால் எரிகின்ற அக்னி சூழலிலே போடப்படுவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அக்னி சூளை 7 மடங்கு பெரிதாக்கப்பட்டது.
மீண்டும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. கீத வாத்தியங்கள் மேளதாளங்கள் வாசிக்கப்படுகின்ற பொழுது எல்லாரும் தாழ பணிந்து ஆண்டவர் அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் இந்த காரியத்தில் நாங்கள் ராஜாவுக்கு உத்தரவு சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே உறுதிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களை அக்னி சூழலிலே தூக்கி போட்டார்கள். தூக்கி கொண்டு போன எல்லாரையும் அக்னி பட்சித்து போட்டது. ஆனால் அந்த அக்னி ஜுவாலை நடுவிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களும் 4ஆம் ஆளின் சாயலாக தேவபுத்திரனும் விடுதலையோடு கூட உலாவி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தலை மயிரை கூட அந்த அக்னி பலம் செய்யவில்லை என்பதாக நாம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ராஜாவின் கட்டளையை தள்ளி ஆண்டவரையே நம்பி இருந்தபடியினாலே அவர்களில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அக்னியின் மத்தியிலே ஆண்டவரும் அவர்களோடு கூட சேர்ந்து உலாவி வந்தார். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அக்னி சூளை போன்ற பிரச்சனைகளே நீ கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஐயோ வேதனையே, என்னால் எனக்கு எதிராக நடக்கின்ற இந்த சம்பவங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே உறுதியாயிருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லுங்கள். அந்த அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரையே நம்பி காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்ல வேண்டும், ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனை போல ஒரு ராஜாவும் இல்லை என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எரேமியா 17:7 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 1:21 நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அனுதின ஜீவியத்திலே நம்முடைய நம்பிக்கை அது கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கும் அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவதிலே மிகுந்த சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 3ஆவதாக, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற தேவனுக்கு பிரியமாயிருங்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற தேவனுக்கு பிரியமாயிருங்கள். இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவைகள் அழிந்து போகும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். சமீப காலத்திலே நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், இன்னும் ஒருவேளை இஸ்ரேல் அருகில் உள்ள நாடுகளில் காணப்பட்ட யுத்தங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த யுத்தத்தின் மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே காணப்பட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் அழிக்கப்பட்டு போனதை நாம் பார்க்க முடியும். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பெரும் அழிவை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே காணப்படுகிற ராஜ்யங்கள் அழிந்து போகும்.
ஆனால் அழியாத ஒரு ராஜ்யம், அசைவில்லாத ஒரு ராஜ்யம் உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் சேரும்படியாய் நாம் அவரை பற்றிய நம்பிக்கையிலே அசைவில்லாதவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் காணப்படுகின்ற எல்லாமே அசைந்து விடும் அல்லது எல்லாமே அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒரு ராஜ்யம் உண்டு, அது தேவனுடைய ராஜ்யம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அது இரண்டாம் வருகையிலே ஆண்டவர் நமக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனவேதான் அந்த ராஜ்யத்தை பெறுவதற்காக எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யம் அல்லது வரப்போகிற தேவ ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய ஆராதனைகள் மனுஷனை பிரியப்படுத்துகிறதாகவே முடிந்து விடுகிறது. அநேக விசை நாம் we are very particular about the time conception, 7 to 8, 7 to 8:15, like that, 9 to 10:30. ஒரு போதகர் 1.5 மணி நேரத்தில் ஒரு திருவிருந்து ஆராதனை முடிக்கிறாரே என்றால், ஐயோ, மக்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும். சீக்கிரம் முடிந்து விட்டது. ஓட்ட ஓட்டமாய் வீட்டை பார்த்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அது ஆராதனை அல்ல. நான் ஆண்டவருக்கு முன்பதாக பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். 6 நாட்களை நாம் உழைக்கும்படியாய் கொடுக்கிறார். பரிசுத்த ஓய்வு நாளிலே எவ்வளவு நேரமானாலும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாய் கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் கர்த்தரை எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறேன்? நம்மை நாமே சோதித்து அறிந்து நடுக்கத்துடனே கர்த்தரை சேவித்துக் கொள்வோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து ஆராதனை செய்வோம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, பென்யமீனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன். தானியேல் 9:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேல் தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை, தேசத்தின் பாவங்களை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, அங்கே ஆண்டவர் கர்த்தருடைய தூதனை அனுப்பி, நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் கொடுக்கப்பட்ட பணியிலே உண்மையாய் இருந்தான். அவன் நீதிகேடு செய்யவில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பதாகவும் ராஜாவுக்கு முன்பதாகவும் உண்மையுள்ள பிரதானியாக காணப்பட்டான். தினமும் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டதை அறிந்திருந்தும் அவன் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவனாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஒரு விசை சிங்கக்கவிலே அவனை தூக்கி போட்ட பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த உலக வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் நித்தமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாக காணப்படுகிறதா? ஆண்டவர் தானியேலை பார்த்து, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற பொழுது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம்
காணப்படுகிறோம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? நான் அசையாத ஒரு நபராக காணப்படுகிறேனா? ஒருவேளை சோதனைகள், வேதனைகள், பாடுகள் வந்தபோது நான் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வேறு கொள்ளுகிற அனுபவம், அவர் மேல் ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்பட்டு ஆவிக்குரியவர்களாக மாறிவிடுகின்ற ஒரு அனுபவம், நித்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நடக்கிற ஒரு அனுபவம், நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்படுகிற ஒரு அனுபவம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் அசையாதவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் காணப்படுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கர்த்தருக்கேற்ற ஜீவ பலியாய் நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். அவருக்குள் நாம் பலமாய் வாழ்வோம். அவருக்குள் நாம் நித்தமும் நடந்து கொண்டு வருவோம். ஆண்டவர்களோடு கிடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறார்கள். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அசையாதவர்களாக, நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசையாதவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உமக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் இந்த வார்த்தையின்படியே நித்தமும் கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை வைத்து ஆளுகிறவர்களாக கூடிய அந்த சத்துவத்தை தாரும். அது நிமித்தமாய் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளவும், பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உமக்காய் ஆராதனை செய்கிறவர்களாக, ஆவியினாலே ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படவும் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. இரண்டாம் வருகைக்காக பரிசுத்தத்தோடு கூட ஆயத்தப்பட்டு காத்து இருக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி விடுகிறீர். நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். கிருபை இவர்களுக்குள்ளே அதிகமாய் பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் இன்னும் ஆழமாய் பற்றி கொண்டிருக்கக்கூடிய சத்துவத்தை தாரும். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை ஆசீர்வதியும். வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களை ஆண்டவரே உம்மிலே வெல்லன் கொள்கிற அனுபவத்தினாலே நிரப்பியறணும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க எழும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.